வெறும் 4 இன்க்ரீடியண்ட்டில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் தண்ணி கலக்காத பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா வந்து நம்ம வந்து சுண்ட காய்ச்சிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி சைடில் வந்து அந்த பால் ஆடைகள் இருக்கும். அந்த ஆடைகளை அப்படியே சுரண்டி விட்டு பால் நடுவில் வர மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 5 டேபிள் ஸ்பூன் கோபுரம் மாதிரி வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சேர்த்துக்குவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கரெக்டான ஸ்வீட். ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக இருக்கும். பாலில் நல்லா அந்த ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் இது நாட்டு சர்க்கரை உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். நாட்டு சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எலும்புச்சம்பழ ஜூஸை வந்து ஒரு அரை எலும்புச்சம்பழத்தோட ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சீடெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விடணும். ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. தெளித்து விட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. லைட்டாக அப்பப்போ அந்த பால் திரிஞ்சு போகிற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். லைட்டாக நடுவில் நல்லா கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் தெளித்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விடுங்க. அரை எலும்புச்சம்பழம் போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது இதுக்கப்புறம் எலும்புச்சம்பழம் ஜூஸ் நமக்கு தேவைப்படாது. இது அப்படியே நல்லா வந்து கெட்டியாகணும். ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பார்க்கவே கலர் சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறம், ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ளே கெட்டியாக இருக்கணுமோ அவ்வளோக்குள்ளே இது சீக்கிரமே வந்து இறுகிரும். அதனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன். அந்த நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்வீட்டை வந்து இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இது வந்து நான் பீஸ் மாதிரி போட போகிறேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சைடாக வந்து அசம்பிள் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு இப்படி எடுத்து வச்சுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நல்லா ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே நல்லா இறுகிடும். நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம். இது வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த கேரமலைஸ் வந்து எக்ஸ்ட்ரா வருது வந்து அது மேலே அப்படியே சாய்ச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அப்சர்வ் ஆகிக்கும் 10 to 15 மினிட்ஸில். நான் ஃபுல்லாக அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக நம்மளுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 1/2 லிட்டர் பால் 4 இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பால்கோவா மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.